பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவீங்க. உன் நாக்குல தர்பிய போட்டு பொசுக்க கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5L கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. இந்தாங்க. ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA TV மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். யோ, நக்கல் பண்ணாம ஆட கன்ஃபார்ம் பண்ற வழியை பாரியா. தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ, தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5,000மா? No discussion. One condition. தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5,000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்கண்ணே. அவன் கிடக்குற ஆபீஸ் பாய். நான் தானே MD, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5,000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா. அண்ணே, இவங்கதான் கரீனா. அண்ணே, இவங்கதான் கரீனா சோப்ரா. நமஸ்தே போல். नमस्कार. ஃபன்னி இங்கிலீஷ். பாம்பே பொண்ணுல, அதான் இங்கிலீஷ்லயே பேசு. பிரசாதம். சொக்க
சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. காலங்காத்தால ஆஃபீஸ் கூட திறக்காம எங்க போய் தொலைஞ்சான்? மொத்தம் சம்பளத்தை கட் பண்ணும். சுவிட்ச் ஆஃப். உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லை எக்கேடு கேட்டு போங்க. ஆனால் மறுபடியும் என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தி என்னை தேடி என் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம தூக்கில் தூக்கிடுவேன். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம். என்ன திமிரு இருந்தா இவன். இப்படி செஞ்சா எவன்டா சாப்பிடுவான்? டேய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? தொடர்ந்து வேலை செய்ய வற்புறுத்தினா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்படிக்கு கோபத்துடன் கல்யாணம் அப்படின்னையா? அப்படின்னு நடந்துச்சு. அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? இந்த நேரத்துல உங்க அந்தபுரத்துக்கு அவசரமா வர சொல்லிருக்கீங்களே, என்ன மேட்டர்னே? தம்பி, அந்த பாம்பே புள்ள கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. பாரு பாரு, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன அழகுடா, என்னடா ஆட்டம் வருது. அந்த கரீனா சோப்ரா என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புழிறாடா. அதனால அந்த பாம்பே பொண்ணை எனக்கு நீ தான் செட் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் வாழலனாலும் இந்த கட்டம் வேகாதுடா, வேகாது. ப்ராமிஸ். கேஷ், கோல்டு, சில்வர், டைமண்ட், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட இருக்க எடுத்துக்கூடா. லக்ஷ்மி தேவி என்ன ரூட்ல வந்தா என்னடா? என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான், அது கூட பரவாயில்ல. என்னையே என்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி எடுத்துட்டு போய் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேக்குறாரு கேள்வி. ஆபீசர் கோச்சிக்காதீங்க. வாழ்க்கைனா நல்லதும் கெட்டது இருக்கத்தான் செய்யும். நாம தான் அன்னப்பறவை மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். அன்னப்பறவை பிரிச்சு பார்த்துட்டு பறந்து போயிடும். சொக்கநாதன் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. மிஸ்டர் கல்யாணம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக்கரியில் வச்சு எங்க என்ன சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் ஏ டிவி. யோ என்ன இதெல்லாம்? கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். எம்டி சார், எம்டி ஃபோன் பனேகா உமாபதி, பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் இருக்க செருப்பாக தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன். இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கல்யாணம் ஆபீசர். மன்னிச்சிடுங்க எம்டி சார், மறுபடியும் உங்க ஸ்தாபனத்தில் என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? நம்ம சேனல்ல நீங்க ஸ்தாபனம் சொன்னீங்க. யூ ஆர் ரீஅப்பாயிண்டட் ஆபீசர். யூ ஆர் ரீஅப்பாயிண்டட். தேங்க்யூ.